ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரிவ்யூ படம் நந்தன். சசிகுமார், சுருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல், சரவண சக்தி, சமுத்திரக்கனி, ஜி.எம். குமார் இவங்க நடிப்புல ஜிப்ரான் இசையில ரா சரவணன் இயக்கியிருக்கிறாரு இந்த நந்தன் படத்தை. படத்துடைய ஆரம்ப காட்சியிலேயே ஊருக்காரங்களாம் சேர்ந்து இந்த ஊருக்கு யார் பிரசிடெண்ட்டு அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறாங்க குலுக்குச்சீட்டு முறையில். இதுக்கு இடையில் நந்தன்றவர் குறுக்கிட்டு, நீங்களே இந்த ஊருக்கு பிரசிடெண்ட் ஆகிட்டே இருக்கிறீங்க, எங்கள் ஜாதியிலையும் ஒருத்தரை பிரசிடெண்ட் ஆக்குங்க, அதுதானே சரிசமமாக இருக்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவரை கேலியும் கூத்துமா பேசி அவரை வெளியில் அனுப்பி விட்றாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. அடுத்த காட்சியிலேயே அவர் ஒரு டிப்பர் லாரில் அடிபட்டு செத்து போயிடுறாரு. ஒன்றுமே தெரியாத அந்த மாதிரி பாலாஜி சக்திகளோட ஆட்கள்லாம் போயிட்டு மாலையை போட்டுட்டு அவருக்கு மரியாதை செய்கிறாங்க. இதற்கு இடையில் இந்த ஊருக்கு உட்பட்ட தொகுதி ரிசர்வ்டு தொகுதியாக அறிவிச்சுறாங்க. ரிசர்வ்டு தொகுதியை அறிவிச்சதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேலு தனக்கு அடிமையாக இருக்கிற ஒருத்தனை தான் இந்த ஊருக்கு பிரசிடெண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்களை பார்க்குறாரு. பட்டியலினத்தை சேர்ந்த பல பேர்களை பார்க்குறாரு. அதில் யாருமே இவருக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற பொழுது தான் வீட்டில் வேலை செய்யக்கூடிய கூலுப்பானை அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய சசிகுமாரையே பிரசிடெண்ட்டாக ஆக்குறாரு அந்த ஊருக்கு. பிரசிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் சசிகுமார் தான் சொல்கிறது தான் கேட்கணும், தான் சொல்கிறபடி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலுமே தொல்லைப்படுத்துகிறாரு பாலாஜி சக்திவேலு. அந்த சமயத்தில் சசிகுமாரோடைய பாட்டி இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பாட்டியோடைய சடலத்தை தூக்கிக்கிட்டு இவங்க ஊருக்கு வெளியில் இருக்கிற சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது சரியான மழை பெஞ்சு அந்த ஊரே வெள்ளக்காடாக மாறிடும். அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு சுடுகாடு, அதாவது மேலினத்தவர்கள் எரிக்கக்கூடிய தகரக்கொட்டை சுடுகாட்டுக்குள்ளே இவங்க அந்த பாடியை கொண்டு போயிடுவாங்க. இதை பார்த்த கிளர்க் ஆகிய கட்டெரும்பு ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, டேய் கீழ் ஜாதிக்காரங்களாம் அங்கே தாண்டா எரிக்கணும், எங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க பாடியை, முதல்ல வெளியில் தூக்குங்கடா, இல்லாட்டி பொழந்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இதை பார்த்த சசிகுமார் என்ன பண்ணுவார், அந்த பாடியை, அதாவது 4 பேர் தூக்கிட்டு நிற்பாங்க, அந்த பாடியை வெளியில் கொண்டு போயிடுவாங்க. நல்ல மழை பெய்யும். ஐயோ, அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும், இப்படி கூடவா இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். இதை பார்த்துட்டு உடனே ஓடி போயிட்டு பாலாஜி சக்திகளுடைய வீட்டுக்கு போயிட்டு, ஐயா இந்த மாதிரி என்னுடைய பாட்டி இறந்துட்டாங்க, அந்த பாட்டியை உங்கள் இடத்துல வச்சு எரிச்சுக்கிறோம், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஒத்துக்கிறவே மாட்டார் பாலாஜி சக்திவேலு. இதை பார்த்துட்டு ஓடியாந்து என்ன பண்ணுவோம், தண்ணியோடைய அந்த புதகுழிக்குள்ளே தண்ணி கிடக்கும், அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த பாட்டியோடைய சடலத்தை போட்டு புதைச்சிருவாங்க. இதுக்கப்புறம் சசிகுமார் என்ன முடிவு எடுப்பார்னா, இந்த பிரசிடெண்ட் பதவியே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வெளியில் வந்துடுவார். இதுக்கப்புறம் பாலாஜி சக்திகளுடைய ஆள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சசிகுமாரோடைய வீட்டுக்கு போயிட்டு, ஏண்டா நாங்கள் நிற்கும்போது எங்களுக்கு எதிர்த்த மாதிரி நீ உட்காந்து பேசுகிற, எவ்வளவு தெனாவட்டு இருந்தால் உனக்கு அவ்வளோ தைரியம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பொழந்து கட்டி அவர் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் அடித்து துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் சசிகுமார் பிரசிடெண்ட் ஆனாரா, மறுபடியும் ஊருக்குள்ளே வந்தாரா அப்படின்றதாங்க நந்தன் படத்துடைய கதை. ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சொன்ன டைரக்டர் அதை புதுமையாக சொல்லாத ஒரு காரணம் தாங்க அந்த படத்தை பார்க்கும்போது பழைய சினிமா பார்க்குற மாதிரியான எண்ணத்தை தூண்டுது. மற்றபடி இருந்த காட்சி அமைப்புகள், ஒளிப்பதிவு கோணங்கள் அத்தனையும் புதுசாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம யூகிக்கக்கூடிய விஷயங்கள் படத்தில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த படம் நமக்கு ஒரு சலிப்பு தட்டிடும். அந்த மாதிரி தான் சில காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. திரும்ப திரும்ப அந்த காட்சிகள் உணர வைக்குது. இதில் புதுமையாக சொல்லணும் அப்படின்னா, சசிகுமாரோடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவருடைய மேக்கப், அவருடைய ஹேர் ஸ்டைல் எல்லாமே இந்த படத்தில் புதுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அவர் ஒரு புதுமையான சசிகுமார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரையிலும் நம்ம பல படங்கள் சசிகுமாரை பார்த்துருப்போம். சுப்பிரமணியபுரம், இது சுந்தரபாண்டியன், இந்த படங்களில் பார்த்த சசிகுமார் இந்த படத்தில் கிடையாது. அந்த தோற்றத்துக்கு தன்னை வடிவமைச்சுக்கிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சுருதி பெரியசாமியுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சசிகுமாரோடைய மனைவியாக சுருதி பெரியசாமி வருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவன் என்னைக்குனாலும் ஒரு நாள் இந்த ஊருக்கு தலைவனாக வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இவர் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இவருடைய நேமை அம்பேத்குமார் அப்படின்ற நேமை ஊருக்கு எல்லையில் இருக்கிற ஒரு போர்டில் எழுதியிருப்பாங்க. இது பொறுக்காத பாலாஜி சக்திகளுடைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர்டில் சாணியை பூசி வச்சுருப்பாங்க. இது தெரியாத சசிகுமார் என்ன பண்ணுவார்னா, என்னுடைய பேரை ஊரோட எல்லையில் எழுதியிருக்கிறாங்க பார் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு வருவார். அவங்க பார்க்கும்போது அந்த பேரில் சாணி ஃபுல்லாக பூசியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அழுதுருவாங்க. என்னென்னா, ஐயோ தன்னுடைய கணவனுடைய பேரை அந்த போர்டில் பார்க்கலான்னு நினச்சா இப்படி பூசி வச்சுருக்கான்னு சொல்லி தன்னுடைய சேலையாலேயே அந்த சாணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. அந்த பேர் எழுதியிருக்கிறத கண்ணீர் வடிப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவன்
பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் கொடியேற்றணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த சமயத்தில் வந்து ஆகஸ்ட் 15 வரும். அந்த சமயத்தில் கொடியேற்றுறதுக்கு முதல் நாள்லேருந்து அவங்க குடும்பமே வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு அவங்களுடைய பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கொடியேற்றலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் கொடியேற்றுற அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி சக்திவேலு டக்குன்னு வந்து கொடியை பிடிங்கிட்டு அவர் வந்து ஏற்றிடுவார். அப்போ ஒரே ஸ்ட்ரகிள் ஆகிடும் சசிகுமார் ஃபேமிலிக்கும் அவங்க பாட்டிக்கும் வந்து. அவங்க அதுக்காக தான் கனவு கண்டிருப்பாங்க. தன்னுடைய கணவன் வந்து கொடியேற்றுறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைவேறாமல் போனோடனே ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க. இதுதான் பிரச்சனையே. இப்போ வந்து ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே சொல்ல வந்த டைரக்டர் வந்து இதை வந்து எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக இருக்கும். இருந்தாலும் ஜாதி வந்து இல்லை அப்படின்னு சொல்ல வந்ததுக்காக இந்த படத்தை நம்ம ஒரு முறை பார்க்கலாம். தோழர்களே, நன்றி. வேறொரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.